இன்றைக்கு நான் என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று ஜெபத்தில் காத்திருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எனக்கு தெளிவுபடுத்தி காண்பித்து என்னோடு கூட நீ இதை போய் பேசு என்று சொன்னார். கர்த்தர் எனக்கு கொடுத்த பாரத்தை திருச்சபையில் இறக்கி உங்களையும் தேவனுக்காக நல்ல ஒரு போர்ச்சேவகனாய் எழுப்பும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு அவர் உங்களை முட்டிவு பரியந்தமும் ஸ்திரப்படுத்தி காத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வருகை அதி சீக்கிரமாய் நெருங்கி கொண்டிருக்கிற கடைசி காலகட்டத்திற்குள் சபை வந்துவிட்டது. நோவா பேழை கட்ட ஆரம்பித்த உடனே பெருமெல்ல வரவில்லை. அவன் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் 100 வருஷங்கள் கிட்ட அவன் பேழை கட்ட ஆரம்பித்த நாளிலிருந்து அவன் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பூமியில இறங்க போகிறது. ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, ரட்சிக்கப்படும்படிக்கு பல விதத்துல பூமியின் ஜனங்களுக்கு அவன் பிரசங்கித்தான். ஆனால் காலம் ஓடினது போல அவனுடைய வேலை முடிந்த உடனே கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்றினால் பூமியில் இருக்கிற ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, தேவன் ஒவ்வொரு முறையும் இந்த உலகத்திற்கு ஒரு அறிவிப்பை கொடுத்து கொண்டே இருப்பார். தேவனுடைய வருகையை அதிகமாய் அறிவிப்பது திருச்சபைதான். நீங்கள் தான் திருச்சபையில இருந்து தேவனுடைய வருகையை அதிகமாய் விரும்பி செபித்து அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் பாரத்தோடு கூட தேவ சமூகத்துல காத்திருந்து இயேசுவை பற்றி அறிவித்து திருச்சபையில கூட்டி வந்து சேர்க்கிற வேலை ஆட்டுக்குட்டிகளுக்கு தான், ஆடுகளுக்கு தான் உண்டு. அதுதான் நீங்க குட்டி போகணும்னு சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் முதலாவது இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முதலாவது ஆவியிலே வருகைக்காக ஆயத்தப்பட்டு ஸ்திரத்தன்மையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு பல விசுவாசிகளோட வாழ்க்கை ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. சபைக்கு 6 நாள் தங்களுடைய வேலையை எல்லாவற்றிலும் சந்தோஷத்தோடு செய்வார்கள். தங்களுக்கு தேவையான காரியங்களை சந்தித்துக் கொள்வதும் அல்லது தங்களுக்கு விரும்பினங்களை செய்வதும் இந்த 6 நாட்களும் செய்வார்கள். 7ஆம் நாளிலே சபை கூடி வருகிற நாளிலே சபைக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் ஏனோ தானோ, இந்த நேரத்தில் போனா ஆராதனை இப்படிதான், இந்த டைம்ல இது நடக்கும், இந்த நேரத்தில் சாட்சி நேரம், இந்த நேரத்தில் ஜெபம், எல்லாம் பகுத்தறிஞ்சு வச்சு சபையை அசட்டை பண்ணி சிலர் வருகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனா வேறு தெளிவா சொல்லுது, அவர் எப்பொழுது வருவார் என்பது தெரியாதபடியினாலே, அவருடைய நாட்கள் வரப்போகிறது என்பதை அறிந்தபடியினாலே எப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து இருதயத்தை ஸ்திரப்படுத்தி காத்துக்கொண்டு இயேசு வரப்போகிறார், நான் ஆயத்தப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு விருப்பத்தோடு கூட சபை மக்கள் வாழ்வதில் தவறி வாழ ஆரம்பித்து விட்டார்கள். சத்ருக்கு கடைசி காலம் நல்ல நமக்கு தெரியும் இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால்தான் பேதுரு தெளிவா எழுதி வச்சாங்க, அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் திரிந்து கொண்டே இருக்கிறான், வகை தேடுகிறான். யார் எந்த வீக்னஸ்ல எங்க விழுவோம் என்பதை அவன் நன்கு உற்று கவனித்து நம்மளுடைய வீக்னஸ் எது என்பதை கரெக்டா கண்டுபிடிச்ச அந்த இடத்துல நம்ம கவனிப்பதையே வச்சிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு எந்த பலவீனமும் ஆட்கொள்ளவே கொள்ளாது. கையை தட்டி பெற்றுக் கொள்ளும். நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் பலவான். தெளிவாய் வேதம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வாயை திறந்து சொன்னதான் உனக்கு பலன் இருக்கு. நான் தொல்லையா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐயா, 1 மணி நேரம் என்னால் செபிக்க, நான் நேரமாக நின்று செபிக்க எனக்கு பலன் உண்டு. வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்க வேத வசத்தினால் வருகிற பலத்தை அனுபவித்து பலத்தோடு கூட இருந்து அநேகருக்கு வேத வசனத்தை அறிவிப்பதற்கும் எனக்கு பலன்
அதெல்லாம் காட்டியும் என்னை ரட்சித்து இந்த பாவியை ரட்சித்த தேவனுக்கு முன்பதாக நான் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நேயரை ஆதாயப்படுத்தி திருச்சபையில் சேர்த்து பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கும் எனக்கு பலம் என்று கையை தட்டி பெற்றுக் கொள்கிறோ. ஆனா எனக்கு என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, நாங்களே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம அப்படியே பேண்ட் போடாம சுடிதார் போடுற மாதிரி நாமளே ஆவிக்கு வருவோம். பாஸ்டர் வந்து நல்லா பாட்டு பாடி அந்த மூட்டி அந்த ஒரு வாரத்துக்கான காரியத்தை அப்படியே உங்களுக்கு ஆவியானவரை உங்க மேல வச்சு உங்களை ஏதாவது ஒரு பண்ணி வசனத்தை கொடுத்து பலப்பட்டு உங்களை அனுப்பிச்சிட காத்துக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இயேசுநாதர் அருமையான ஒரு உண்மை சொன்னார். நேரம் இல்லை, நான் செய்திக்குள்ளே வந்துடுறேன். விதைக்கிறவன் ஒருவர் புறப்பட்டான். விதைக்கு சில விதைகள் வழிகள் விழுது, சில விதைகள் மண்ணுக்குள்ள விழுது, சில விதைகள் கற்பனைக்கு நிலத்தில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. ஆனா எந்த நிலத்துல எந்த ஒரு விதைகள் விழுந்ததோ அந்தந்த காரியத்துக்கான பலனை அதாவது கொடுத்தது. 4 நிலம் என்பது 4 விதமான சடங்குகளுக்கு அடையாளம். நான் நல்ல நிலமாய் நான் தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருந்தால் எனக்குள் விடப்பட்ட விதையானது அது 30, 60, 100 பலன் கொடுத்து மகாராஜாவை மகிமைப்படுத்தும். அது ஒரு சடா. கற்பாறைகளின் நடுவில் விழுந்த நிலமானது அப்படியே உற்சாகத்தில் இன்றைக்கே நான் உலகத்திற்கு சென்று விடுவேன், இன்றைக்கே நான் நாதற்கா இயேசுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி ஆர்வ கொள்ளற கையை உயர்த்தி எல்லாம் பண்ணிட்டு வெளியே போறவன் வெயில் தீஞ்சு போய் காய்ச்சி போய் ஆண்டவர்தான் கொடுக்கல சோர்ந்து போய் அந்த நிலைமை வேஸ்டா போயிட்டான். இன்னும் நல்லா இருக்குது. உலக ஆசை, தேவனுக்காக வாழ ஆசை, ஒரு பக்கம் செழித்து உபதேசத்தை பார்த்து வாழ ஆசை, ஒரு பக்கம் கிருபை உபதேசத்தை பார்த்து இதுவும் நல்லா தானே இருக்கு கேட்க, இது எப்படி இருக்கு, இது நல்லாதான் இருக்கு, ஆனா இப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கு, அது ரொம்ப ஈஸியா இருக்கு. பக்கத்துல ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க, பரவாயில்ல போறது ரொம்ப கஷ்டமான பாதை தான். நான் சொன்னார் பதில், அப்படியா எங்க ஐயா அப்படி ஒன்றும் சொல்லி எங்க சபைக்கு கூப்பிடலையே. நாங்க கூப்பிடும் போது சந்தோஷத்தோடு கூப்பிடுவோம், பரலோகம் போகிறோம். ஆனால் உங்களை பயிற்சிவித்து பரலோகத்தின் மீது பசி தாகத்தை ஊற்றுவதுதான் திருச்சபையினுடைய வேத வசத்தினுடைய சாரம். மரணத்து வாழ்றோம். சபைக்கு வந்தோடனே நீங்க பரவல் போயிடுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அறியாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். சபைக்கு வர 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 வசனம் விருத்தி அடைய அடைய விசுவாசம் பெருக பெருக ஆவியானவர் நிரம்பி உங்களை நடத்த 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 உங்களுக்குள்ள ஒரு ஸ்திரம் ஒரு திடம் வரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. ரெவல்யூஷன் ஆபரேட் ஆகும். கர்த்தருடைய ஆவியோட தரிசனத்தை பார்ப்பீங்க, கர்த்தரோட நடக்கிற வழியோட பார்ப்பீங்க, கர்த்தரோட உயர்த்துறது. இதெல்லாம் இந்த திருச்சபையில படிப்படியாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கதை, ஒரு ஊழியர் அனௌன்ஸ்மெண்ட், இந்த ஊழியத்திற்கு நீங்கள் ஒரு காணிக்கை கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கு இந்த காரியம் வந்து உங்களுக்கு வாய்க்கும், பரலோகத்தில் உங்களுக்கு வீடு கட்டித்தரணும். யாரு? ஒரு ஊழியர் சொன்னார். நம்மளுக்கு தான் வசனம் ரொம்ப தெரியுமாச்சே, விசுவாசிகள் சொல்றோம், எல்லாத்தையும் நம்பிடுது. இயேசுவை தவிர ஒருவரும் பிதாவை அறியான் வழியும் கிடையாது. யாராலும் ஒரு கீ வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், யாரும் வாங்கி வச்சிருக்கிறேன், எங்களுக்கு கொடுத்த கத்துவங்களுக்கு உங்களதான் காமிச்சு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னா தயவு செய்து கொடுக்காதீங்க. உங்க சபையில நீங்க இருக்கிற நிலத்துல கொடுக்கறதா உங்களுக்கு ஆசீர்வாதம். கையை தட்டி பெற்றுக்கொள்ள நல்ல கையை தட்டு. அவங்களுக்கு வருது, தப்பான விதத்துலயும் வருது, சரியான விதத்துலயும் வருது. உங்க மாதிரி யாரும் ஜனங்களாலும் உங்களுக்கு வருது. நான் போற சபைக்கு தெளிவா சொல்லுவேன், உன் சபைக்கு தான் நீ தசமமா கொடுக்கணும். பக்கத்துல சொல்லுவோம், உன் சபைக்கு தான் தசமமா கொடுக்கணும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு, பிசுத்தனம் பண்ணி தனித்தம் அடைவார் உண்டு. இறைக்கிற கணக்கு தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க, பரலோகத்துல நீங்கள் பார்க்காத மேன்மையான ஒரு வாசஸ்தலங்களை பிதாவாகிய குமாரனாகிய பரிசுத்தாவியினுடைய கிருபையினாலே உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி கட்டி கொண்டே இருக்கிறார். அது அந்நாளிலே இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, ஆனால் நாம் விசுவாசித்திருக்கிறவர் எனக்கான ஒரு வாசஸ்தலத்தை, எனக்கான ஒரு ஆயத்தத்தை, எனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறதை நான் மனதார பார்த்து
ஆண்டவர் மனதாரத்துக்கு சபையை கொடுத்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க எந்த ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் ப்ளீஸ் தயவு செய்து கொடுக்காதீங்க. ஒரு கருணையை கொடுத்து விடுங்க, ஆனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. உங்கள் சபைக்கும் உங்கள் ஊழியருக்கும் கூட்டுப்படுதான் தாழ சிறந்தது. சபைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்க திருச்சபைக்கு நீங்கள் கொடுத்துதான் இந்த காலத்தை நீங்க ஸ்திரப்பட முடியும். சரி, ஏன் நாம் ஸ்திரப்பட வேண்டிய கட்டாயத்திற்குள் சபை இருக்கிறது என்பதை குறித்து ஒரு 3 முக்கியமான காரியத்தை சபை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தை நான் பேசிவிட்டு நான் முடிக்கிறேன். முதல் ஒரு காரியத்தை நான் சொல்லி ஏன் நாம் ஸ்திரப்பட வேண்டும் அல்லது எதுல நாம் ஸ்திரப்பட்டு நாம் பலமாய் நிற்க வேண்டும், கடைசி காலத்தில் சபை போய்கொண்டிருக்கிற மோசமான பாதைகளுக்கு நடுவே நம்ம எப்படி காத்து தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சில முக்கியமான காரியத்தை மாத்திரம் நான் பேச ஆவியிலே உணரப்படுகிறேன். முதல் காரியம், சபை எதுல அதிகமாய் பலப்பட்டு நிற்க வேண்டும். வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அதோ இல்லை, நீங்க பாருங்க, சபை ஆரம்ப நாட்களிலே நாம் பார்த்து கனப்படுத்தி அல்லது சபை நம்மை வளர்த்த ஒரு விதம் ஒன்று உண்டு. 2000க்கு முன்பதாக இன்றைக்கு இந்த 2K கிட்ஸ்னு யூடியூப்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்களோ அவர்கள் எல்லாம் செய்த ஒரு ஆர்வ கோளாறு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை பேசுகிறேன் என்று சொல்லி தவறான நடைமுறைகளையும் வாழ்வியலையும் அவர்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சபை வருகைக்கு நேராக ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு எப்பொழுது மணவாளன் வருவார் என்கின்ற ஏக்கத்தோடு பாரத்தோடு ஜபத்தோடு காத்திருந்த சபை இன்றைக்கு பல காரணங்களிலே பலவிதமான சோதனைகளிலே அகப்பட்டு எல்லாவற்றிலும் சிக்குண்டு இன்றைக்கு விசுவாசத்தின் பாதையிலிருந்து, அதாவது வசனத்தின் பாதையிலிருந்து திரும்பி சபையானது ஸ்திரத்தன்மையை இழந்து விட்டன. கிராமமாக இருந்தாலும் பட்டணங்களாக இருந்தாலும் வசனம் மாறாது. நீங்க எப்படியாகிலும் இந்த காரியத்தில் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி நேற்று தினத்திலிருந்தே கர்த்தர் பாரப்படுத்திக் கொண்டிருந்தார். என் சபை வசனத்திலே, நல்ல வசனத்திலே தங்களை பலப்படுத்திக் கொண்ட, தங்களை ஸ்திரப்படுத்திக் கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாறிவிட வேண்டும் என்றுதான் தேவனாக கர்த்தர் குமாரன் வழியாக பசுத்தாவின் வழியாக நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்குதான் சபைகள்ல நான் போகிற சபைகள்ல பார்ப்பேன், சபை ஃபுல்லா வசனம் இருக்குதான் பார்த்தாலும் தெரிஞ்சிடும் சபை சரியான சபை. நல்ல வெறும் அழகுக்கும் லைட்டுக்கும் புகைக்கும் ஏசிக்கும் பேனுக்கும் போட்டு உட்கார்ந்தாங்கன்னா வசனம் இருக்காது. ஆடம்பரங்கள் இருக்கும். இன்னைக்கு சபை ஆடம்பரத்தை விரும்ப ஆரம்பித்து சபை என்பது உங்களுக்கு சேர்ந்தா சொன்னேன். என்றைக்கு விசுவாசிகள் லக்ஸரி வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை பிசாசனுடைய இதயத்திற்குள் வைத்தாரோ அன்றிலிருந்து சபை கூட, நான் போகிற சபை கூட லக்ஸரியா இருந்தாருன்னா என்னால் அந்த சபையில நீடித்திருக்க முடியும் என்று ஒரு மனப்பான்மை வாழ்ந்து விட்டார். அப்படி சொல்ல புரியுதா? சபை எதுல ஸ்ட்ராங்கா நிக்கணும், எதுல ஸ்திரப்படணும், வசனத்தில் ஸ்திரப்பட்டிருக்கணும். வசனத்தின் வழியாய் செயல்படுகிற அல்லது நாம் செய்கிற நற்கிரியைகளோ சபையால் விஸ்தாரமாக்கப்பட்டு ஸ்திரப்பட்டிருக்கணும். அதுதான் மகாராஜாவுடைய வருகைக்கு சரியான ஒரு காரியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பது தேவ சபையானது மறந்து போன ஒரு விபரீதத்தினாலே இன்றைக்கு பெரும்பான்மையான சபைகளோடு ஆத்தும அறுவடை இல்லாமல் சபையானது நடக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்னைக்கு நான் வரும்போது இருந்த கூட்டம் இன்றைக்கு கர்த்தர் சீர்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தியாகம் இருக்குது. சும்மாலாம் 30 கிலோமீட்டர் வந்துட்டு 60 கிலோமீட்டர் அப்ப ரோட்ல போக முடியாது. தேவன் ஒவ்வொரு கணக்கையும் பார்க்கிறார். எந்த பாரத்துல, எந்த தரிசனத்துல, எந்த ஒரு நோக்கத்துல எனக்காக ஒரு ஊழியம் செய்கிறார் என்பதை கர்த்தர் கூர்ந்து கவனிப்பார். அதனால நீங்களாம் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆனால் நாங்கள் பார்க்க பெரும்பான்மையான காரியம் பல சபையில் உடைக்கப்பட்டு சிதறப்பட்ட ஜனங்களை அவர்கள் கொள்ளையாடி கொண்டு திருச்சபையில் சேர்க்கப்பட்டு தங்களுக்கு ஒரு பெரிய சபை உருவாகிவிட்டதாக கருதி கொண்டிருக்கிறார்கள் சில ஊழியர்கள். உண்மையான சபையுடைய வளர்ச்சி நல்ல வசனத்தை போதிக்கிறதுனால நீங்க சுத்தப்படுவீர்கள்.
உங்களுடைய ஸ்திரத்தன்மையினால உங்களுக்கு சாட்சி பெருகும். உங்கள் சாட்சி நிமித்தமாக நற்கிரியைகள் பெருகும். நற்கிரியைகள் பெருகுகிற அந்த காரியத்தின் நிமித்தமாய் புதிய புதிய ஆத்துமாக்கள் உங்களுக்கு வந்து திருச்சபைக்குள் சேர்க்கப்படுவார். கையை பற்றி அல்லேலூயா. இதுதான் சபையில சீரான வளர்ச்சி. ஆனா இன்றைக்கு பல சபைகள்ல பார்க்கிற ஒரு அவல நிலை, அந்த சபை போயிருந்தாயா, சபையில அப்படி பேசுறாங்கயா, இந்த சபை போயிருந்தாயா ஒரு கூடுன்னு கேட்கிறாங்கய்யா, இந்த சபை போயிருந்தாயா கடின்னு கடிக்கிறாங்கய்யா, இந்த சபை போயிருந்தாயா வந்தாவா வராது போன்றாங்க. அதனால இந்த சபையை வந்து உட்காந்துங்க. இது கச்சோட பரவ போகாது. எனக்கு ஃபேவரா ஒரு சபை இருக்கணும்னு நினைச்சா தப்பு. பக்கத்து பாசம் எனக்கு ஃபேவரா இருக்கிறது சபை கிடையாது. பேசுகிற ஆயத்திலிருந்து எனக்கு ஃபேவரா இருக்கிறது தான் சபை நடக்கிறது தப்பு. சொல்லுங்க தப்பு. சத்தமா உங்களுக்கு ஃபேவரான சபை நடக்க முடியாது. பரலோகத்தினுடைய சட்டம் எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழிமுறைகளை சொல்லி இருக்கிறதோ இதன்படி செய்துதான் திருச்சபையினுடைய கட்டமைப்பு. கையை தட்டலையா. போனவாரம் நல்லா பேசலாம், இந்த வாரம் மூஞ்சா கொடுக்கல. போனவாரம் பக்கத்துக்கு முன்னாடி அவனுக்கு இந்த வாரம் வரல. நல்லா கவனிங்க. நாங்க மனுஷர்களா இருந்தாலும் பல நேரத்துல கத்திரங்களை ஆவியில முந்தி நடத்துவோம். திடீர்னு உங்களை பத்தி எனக்கு ஒரு நினைவு கொடுப்பார், ஒரு சொப்பனம் கொடுப்பார், ஒரு பாரம் கொடுப்பார். உங்களுக்கு போன் அடிச்சு சொல்லு, ஐயா ஐயா உங்களுக்கு மட்டும் போன் பண்ணி பேசினாங்க, எனக்கு ஏன் பேசல. நீ அவரு ஜபத்துல நடத்தும். எந்த அளவுக்கு ஒரு ஆத்மா தோய்ந்து போகிறதோ அல்லது ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டிருக்கிறதோ தேவ மனிதர்களை கொண்டு மெய்ப்பனை கொண்டுதான் அதை பராமரித்து அதை பலப்படுத்தி அதற்கு எல்லாவற்றையும் உதவி செய்து அதை பலப்படுத்தி நிறுத்துவார். ஐயா ஆழ்காட்டப்படுறாங்க. நம்ம குறுக்கல நம்ம வீட்டுக்கு வரல, நம்ம ஒரு கவனிக்கல, ஆனா அவர் வரல. நீ இயேசுவை கவனி, ஆட்டப்படிக்க நான் அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் நல்ல வசனத்திலே ஒரு ஸ்திரப்படும்படிக்கு வருகைக்கு ஆயத்தப்படுகிற வேலைகளை செயல்படும்படிக்கு அவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். தேசம் அடுத்து 3ஆம் உலக போரை சந்திப்பதற்கு, உலகம் 3ஆம் உலக போரை சந்திப்பதற்கு பல ஆயத்தங்களை உலக நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று உலக போருக்கு முன்னாடி அடுத்த ஒரு பெரிய கொள்ளுநர் வரலாம், அல்லது பெரிய உலகளாவிய பஞ்சம் வரலாம், அல்லது 3ஆம் உலக போர் வரலாம். நீங்க இப்படியே வசனத்துல பலப்படாம வேலைக்கு போறதும் ஓடுதும், வீட்டுக்கு வந்தா பைபிள் எடுக்காம டிவி ரிமோட் எடுத்து வச்சுங்க, செல்ல வச்சுக்கிட்டா பார்க்கறதா இருந்தீங்கன்னா எப்போ வந்துட்டு போகுதுன்னு தெரியாது. ஒரு இமை பொழுது, ஒரு நொடி இமை பொழுதிலே அவர் உறவை ஒரு சகலம் மறுபடியாக்கப்பட்டு மத்திய ஆதாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று போல் சொல்றார். அல்லேலூயா. என்ன தெரியாதுங்க ஐயா. சபையே வருகையை கொஞ்சமாவது பயத்துல வச்சுக்கோ. வருகை குறிச்சுட்டு நீங்க யாரும் பேசுறது கிடையாது. ஒரு மூத்த போலவர் பேசினா 4 வார திருச்சபையினுடைய ஆர்வம் 1 வாரம் கம்பல்சரி வருகை குறித்து ஒரு சபை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு மூத்த கூட பேசினா. எனக்கு அது பயங்கரமா ஸ்ட்ரைக் ஆச்சு. சரியான உபதேசம் அது. அப்பனா சபை ஒழுங்கா போயிட்டு இருக்குன்னு அர்த்தமா? 4 வாரமும் கெட்டு போகிற பல காரியத்தை குறித்து பேசுகிறதுனால பிரயோஜனம் இல்லாத, இந்த இன்மை காரியத்தை குறித்து பேசுகிற பிரயோஜனம் இல்லாத காரியத்தை குறித்து பேசுகிறதுனால சபை பெரிய கூட்டங்கள் இருக்கிற தவிர பரலோகத்துக்கு போகாது. நீங்க ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்களா, காலையில எழுந்தவொன்னு முதல்ல மஸ்ட் பைபிளை எடுத்து தேடி வாயை நல்லா கழுவிட்டு பைபிளை படிங்க. பேசுறது புரியுதா? நிறைய பேர் பைபிள் படிக்கிறீங்க, பாக்குறேன் தடுமாறி அப்படியே அப்படியே ரொம்ப குழப்பத்தை அடிச்சுங்க, அப்படியே தப்புங்க. தப்பு வசனம் படிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. நான் குறை சொல்லல, நீங்க படிக்கிறத வச்சு தெரிஞ்சீங்க நீங்க என்ன ஆவில வாழ்ந்துட்டு வரீங்க. எங்க சபைக்கெல்லாம் ஊழியக்காரர்கள் வருவாங்க இல்லையா, சகோதரி போட்டி போட்டு வெளிப்பிடிப்பாங்க. அவன் போகும்போது ஊழி சொல்லுவாரு, உங்களுக்கு நல்ல சிறந்த மேய்ப்பனை ஆர்டர் வச்சிருக்காரு, நீங்க வசனம் படிக்கும் போது தெரிஞ்சு நீங்க நல்ல ஆவியில வளர்ந்த சபைக்கு சொல்லி ஊழியக்காரங்க வெளியே வரும்போது இதை வச்சுதான் பார்ப்போம், இப்படி சபை வளர்ந்துட்டு இருக்குது.
நான் குறை சொல்ல, மறுபடியும் புரிஞ்சுங்க, சபை சீர்திருத்துறதுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனங்களை வாய் திறந்து படிப்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். போட்டி போட்டு படிக்கணும், அவங்க தான் படிப்போம். நீ என்ன பண்ணுவ? சத்தியவசனம் ஒரு பிள்ளை இல்லைன்னா நீ எப்படி நேர்வழியில கர்த்தருக்கு பிரியமா நீ நடக்க முடியும்? அழகா சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை அழகா வாசிக்கலாமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என்னுடைய வழிகளை, என்னுடைய நடைகளை எல்லாம் நினைப்பாங்க. நாம் பாதை தப்பி பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, சிற்றின்பங்களில் விழுந்து விடாதபடிக்கு, உலகம் நம்மை கவர் செய்கிற கவர்ச்சியிலே விழுந்து போகாதபடிக்கு நம்முடைய வழிகளும் நடைகளும் சிறப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் வசனத்தை அதிகமாக படித்து அதிலேயே நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் தெளிவா தெரியும். அதான் சொன்னா, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என்னது வெளிச்சமா. பேதையா இருக்கிற எனக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறப்பா. அந்த கால்களின் தீபம் நான் என்னுடைய பாதைகளிலே, என்னுடைய நடைகளிலே, என்னுடைய வழிகளிலே, அதுகள் என்னுடைய வழிகளை வெளிச்சப்படுத்துகிற தீபமாய் இருக்கிறபடினால் நான் விடுவது இல்லை. பல கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம், வசனமே இல்லாம வாயை திறந்த கண்ணா பேசுறாங்க. ஒரு சிறந்த விசுவாசியினுடைய சிறந்த அடையாளம், வாயை திறந்து 10 வார்த்தையில 2 வார்த்தை கம்பல்சரி ஒரு வசனங்கள் இருந்துகிட்டே இருக்கிறது. வாயை திறந்தா அனுப்புறது. ஊழக்காரன் பார்த்தா இந்த கதை, போன கதை, வந்த கதை, செத்த கதையெல்லாம் தோண்டி எடுத்து உட்காந்து பேசுறீங்களே. 2 வார்த்தையாவது வேத வசனத்தை கொடுத்து பேசுகிறீர்களா? உங்க ஜப நேரங்களிலே வசனங்களை சொல்லி ஆடுவதிலே விண்ணப்பிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? வேண்டுதல் பண்றீங்களா? வாயில வந்த வசனத்தை வந்து வாயில வர வார்த்தையை வச்சு ஜோம் பண்ணிட்டு போகணும். ஜெபிக்கிறதுல கூட வசனங்களை சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் பலன் உள்ளதா இருக்கும். உங்க வழிகள் ஸ்திரமா இருப்பதற்கு நீங்கள் கட்டாயமாய் நல்ல வசனத்தில் நீங்கள் சீர்புரிந்து இருக்க வேண்டும். ஏன் இந்த வசனத்தை நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு நாம் கட்டாயமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அதை தெளிவாக விளக்கமாக எழுதுகிறார். அந்த காலத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். வாசிங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நல்ல கவனிங்க. இன்னைக்கு சபை தவறவிட்ட அல்லது தவறான உபதேசிமார்களை மேடையில் ஏற்றுவித்த வந்ததான விபரீதத்தையா நான் தெளிவாக நான் பேசுகிறேன். பல சபைகள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு நல்லா பாட்டு பாட தெரியா, அவர் நல்லா சொந்தமா பாட்டு எழுதி பாடாரியா, அதனால சபைக்கு வந்தாலும் ஒரு ஜனங்களுக்கு ஆறுதலா இருக்கியா, ஐயா நல்ல சாட்சி சொல்றாரியா. சாட்சி சொல்லுகிறதுனாலும் பாட்டு பாடுகிறதுனாலும் சிறந்த ஊழியர்களாக இருப்பார்கள் என்பதை நம்மால் கண்டறிய முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், ஐயாவுக்கும் சேர்த்து நான் காலத்தை சொல்றேன். என் ஊழியருடைய அனுபவத்தில் ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். யாராவது போன் அடிச்சு ஐயா இந்த ஊழியத்துக்கு இந்த வாரத்துக்கு வாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா எங்க ஐயா என்ன சொல்றாரா, ஜோமனுக்கு சொல்றப்பா அப்படின்னு வைப்பான். மூத்த ஊழியர்களை சொல்லுகிறேன். ஏன் அப்படி சொல்றாங்க எங்களுக்கு அன்னைக்கு தெரியாது. ஏன்னா அப்பெல்லாம் நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன் ஆவியில. அப்போ ஒரு ஊழியர் இந்த வார்த்தை சொல்லிட்டு இருப்பேன். நான் கேட்பேன் நல்ல ஊழியர்களை கூப்பிடுறேன், கர்த்தர் அனுமதி கொடுக்கணும். 2வது ஊழியர்காரனை குறிச்சு நமக்கு நிறைய விஷயம் தெரியாது. யாராவது ஒருத்தனை ஏற்றுவிட்டு அவன் ஆத்துமாக்களை கொள்ளை கொண்டு போகும்படிக்கோ அல்லது தவறான பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை அழைப்பி பேசுவதோ, பாடுகிறேன் என்று சொல்லி கூப்பாடு போடுகிறதோ மற்ற காரியத்தை செய்து போவானால் இந்த ஆத்துமாக்களை அடுத்த வாரத்தில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் அது அலைஞ்சு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு தவறான காரியத்தை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கும். பலவிதமான காரியத்தில் அகப்பட்டு அது மாற்றிட்டு இருக்கோம். இதிலிருந்து நமக்கு தப்பி வைக்கணும்னா தேவன் அனுப்புற மனுஷனா அவன் இருக்கிறான் என்பது நான் ஜபத்துல கண்டுபிடிச்சுதான் அது ஜபத்துல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் நான் வெளிப்படுத்தின ஏற்று வழக்கம் என்று சொன்னான். இன்னைக்கு அநேகர் போன் பண்ணி கேட்டு போறாங்க, அது அவங்களுடைய வழிகள் வைங்க. ஆனால் சபையை கொண்டு போகிற சில கூட்டங்களும் சுற்றி கொண்டிருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, எப்பவுமே சொல்லுவாங்க, நான் இந்த மாசம் வரைக்கும் நான் பிஸி பிரதர்,
அப்படி பிரதர், இப்படி பிரதர், ஒரே போயிட்டே இருக்கும் பிரதர். ஆனா ஓபன் பண்ணி செய்தியை பார்த்தா ஒண்ணுமே கருவில்ல. அந்த சபையும் பலப்பட்டிருக்காது, இவங்களும் பலப்படாம போயிருப்பாங்க. ரொம்ப வேதனையா இருக்கும். நானோட புலம்புவேன், ஏன்டவரே வசனம் தெரியாதவனா போயிட்டு பலிபீடத்தில் ஏறி நின்று என்னென்னவோ ஜனங்களுக்கு பேசுறான். கண்டிப்பு இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தருடைய வெளிப்பாடுகள் இல்லை, தேவனுடைய பிரசனம் இல்லை. இவங்களெல்லாம் ஏன் ஆண்டவரை பயன்படுத்தி பல நேரத்தில் சொல்லுவேன். நான் என்ன பண்றது, நல்ல பேர் வாங்கிட்டாங்க இல்லையா, அதனால ஊழியர்களும் அழைத்துக் கொள்ளுகிறார். நான் அந்த விஷயத்துக்கு போகவில்லை. நான் சொல்ல வருகிற ஒரு விஷயம், நல்ல வசனத்திலே சபை மக்கள் ஸ்திரப்பட்டு வாழ வேண்டிய அந்த காரியத்தை அநேகர் தவறவிட்ட ஒரு பெரிய காரியத்தின் நிமித்தமாக வந்த விபரீதம் தான் இன்றைக்கு வசனம் நமக்குள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிச்சிட்டோம் அப்படிமா, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போதும் போதும் போதும். அந்நிய போதனைகளை நாம் கேட்க ஆரம்பித்து விட்டோம். பரலோகத்தை குறித்ததான பசி இயக்கத்தை உண்டாக்கின திருச்சபையினுடைய, நமக்கு முன்பதாக இருந்த திருச்சபையினுடைய அன்றைக்கு இருந்த மாதிரிகள் இன்றைக்கு இல்லை. உலகம் மாடனா போயிட்டு இருக்கிறதுனால மாடனுக்குள்ளே அநேக போதனைகளை மாற்றி விட்டார்கள். தலையில முக்காடே போடாமதான் விசுவாசி உட்கார்ந்து. அன்னைக்கு சபையில தலையில முக்காடு போடணும்னு சொல்லுவாங்க, போட உரைகளையே நாங்க அப்படியே இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. தலையில முக்காடு போட்டு உட்காரு பொம்பளை பிள்ளைங்க. வசனத்தை வசனமா பாருங்க. அல்லேலூயா. அன்றைக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தார்கள். திருவிருந்து ஆராதனையாவது ஒரு நாளைக்காவது ஒயிட் அண்ட் ஒயிட்ல வான்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு ஒழுங்கை சபையானது கட்டமைத்து சபை மக்களை நடத்தி கொண்டிருந்தார்கள், ஆவியை நடத்தினார்கள். இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு சபை ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதனால பெரிய ஸ்காலர்ஸா, பெரிய அப்படியே மேதாவிகள் மாதிரி பழைய மூத்த ஊழியர்களை எல்லாம் ஓரம் போகும்படி அவர்களை குறித்து அபத்தமாய் பேசி, யூடியூப்களிலே தவறாய் பேசி, அவருடைய போதனைகளை, அவருடைய ஊழியத்தினுடைய தியாகத்தை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேச ஆரம்பித்து விட்டார்கள் இன்றைய நவீன ஊழியர்கள். நாம அதுதான் விரும்புறோமே. எங்களை ஐயா திட்டக்கூடாது, ஜாலியா பேசினா நாங்க நல்லா கேட்போம். கட்டி கடிச்சாருன்னா அது சரியான உபதேசமே இல்லைன்ற மாதிரி நாமும் என்ன பண்றோம்னா, இப்படியே நம்மளுடைய மனப்பக்குவத்தை வைத்துக் கொண்டோம். அது உண்மையும் சொல்றேன், நல்ல வசனத்துல கட்டமைக்கப்படுங்க. அதுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிற எல்லா வேத சத்தியங்களையும் எழுதி பழக, வீட்டுல போயிட்டு அதை தியானித்து, அதை எடுத்து படித்து 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 ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த வெளிச்சத்தை உணர்ந்து அதிலே நீங்கள் உங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, இயேசு மகாராஜா வர ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் ஆவியில பலன் கொண்டு தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட எல்லாவற்றிலும் நீங்கள் ஸ்திரத்தன்மையோடு கூட இருப்பீர்கள். டெய்லி வேத வாசிங்க. பகவத வசனம் டெய்லி வேத வாசி. வாட்ஸ்அப் பார்க்காத, சொல்லு, அதையும் சொல்லு. வாட்ஸ்அப் பார்க்காத, இன்ஸ்டாகிராம் பார்க்காத, ஃபேஸ்புக் பார்க்காத, யூடியூப் பார்க்காத. சத்தமே வரலையே, இன்னும் எல்லாம் பட்டன் போன் வச்சிருக்கிற மாதிரி அப்படியே வாய் மூடி வச்சிருக்கீங்க. எல்லாம் இப்ப நான் சொல்றது சொல்லுங்க. காலையில எழுந்த உடனே, பக்கத்துல சொல்லுங்க, காலையில எழுந்த உடனே பைபிளை தேடுங்க. வாட்ஸ்அப் பார்க்காதீங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்காதீங்க, ஃபேஸ்புக் பார்க்காதீங்க, யூடியூப் பார்க்காதீங்க, மொத்தத்துல செல்ல பார்க்காதீங்க. இது செம்மையாகுதையா. எங்களை நம்பிதான் சாம்சங்கெல்லாம் ஒரே புதுசு புதுசா அனுப்புறான். எல்லாம் பிசாசோட தந்திரங்க. கடைசி காலத்துல நம்ம நேரத்தை அது எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. நம்ம கண்களிலே நாம் பார்க்க ஆரம்பிக்கிற ஒரு காரியம் நம்முடைய ஆசையை தூண்ட ஆரம்பிக்கிறது. நேரத்தை நாம் அதிகமாக இதில் செலவு செய்ய பிசாசு நம்மளுடைய இருதயத்தை அப்படியே பழக்கி வைத்து விட்டான். வேதத்தை சுமந்து வந்த கைகள் எல்லாம் இன்றைக்கு வேதமே சுமக்காம சபைக்கு வர ஆரம்பித்து விட்டோம். நான் குறை சொல்லல, ஆனா உண்மையை சொல்றேன். அன்னைக்கெல்லாம் எங்க ஊழியர் சபைக்கு வந்தா பைபிள் தூக்கி காட்டுன்னு, இப்ப நான் தூக்க சொன்னேன், பாதி பேர் கையில செல்லுதான் இருக்கும். மறுபடியும் சொல்றேன், நான் குறை சொல்ல, உண்மையை சொல்றேன். அன்றைக்கு வேத வசனத்தோடு கூட பழக கற்றுக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் சபைகளிலும் பல இடங்களில் எழுதியிருப்பார்கள், இன்று வேதம் வாசித்தாயா, இன்று ஜெபம் செய்தாயா. எதுக்கு? நான் ஸ்திரப்படுறதுக்காக.
நான் வேத வசனத்தை படித்து 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 என்னை நான் காத்துக்கொண்டு இயேசுவினுடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படும்படிக்கு வசனத்தில் என்னுடைய நேரத்தை செலவு செய்ய அன்றைக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு டான்ஸ் போட்டா போதும், யூத் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், டான்ஸ் போட்டா போதும், காமெடி பண்ணா போதும், ஜாலியா நகைச்சுவை பேசினா போதும், அவ்வளவுதான் செய்து முடிஞ்சிச்சு. என்ன வாழ்க்கையில மாற்றம் வருங்க? என்ன வரும்? வேறு அழகா சொல்லுது, நான் போய் வேறொரு தேற்றவனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வரும் பொழுது சொல்லுங்களேன், அவர் வரும் பொழுது வசனம் தெரியாதா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லுங்க வாய்ப்பு இருந்து. அதுக்குள்ள அவங்க தூரமான ஒண்ணுங்க, உங்களுக்கு வந்து சொல்றீங்க, உங்களுக்கு தான் மெயினா சொல்லணும். அல்லேலூயா. இங்கிருந்து தான் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்க போறது. அல்லேலூயா. பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவருடைய திருச்சபைகள் தான் வருகைக்கு ஆயத்தப்பட்டு மேலே போகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வசனத்தை அதிகமா படிக்கணும். நான் நிறைய வசனம் எடுத்துட்டு வந்தேன், அதெல்லாம் வாசிக்காம உங்களுக்கு ஓரள புரிய வச்சுட்டு போறேன். சங்கீதம் 1:2 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் வாஞ்சையோடு கூட தியானத்தோடு கூட படிக்கிற மனுஷன் சத்தமா நீங்க பாக்கியவானா இல்லையா? பொய். பைபிள் படிக்கிறவன் தான் பாக்கியவான். ஐயோ நாங்க சபைக்கு வந்துட்டோமே, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டோமே, என்னதான் சொல்றேன் மறுபடியும், ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டோமே, நான் பாக்கியவன் இல்லையா? வேதத்தை முறையாய் இரவும் பகலும் பசியோடு கூட படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேத புத்தகத்தினுடைய பேப்பர் அழுக்கு நிறம் மாறுற அளவுக்கு நீ படிக்கணும். நான் புரியுதா? அதுக்கு தரையில போட்டு தடவிட்டு ஐயா கொஞ்சம் சொன்னாருங்க அதான் வெள்ளை ஆக்கிட்டேங்க, அப்படி கிடையாது. வேதத்தை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். ராபாகாதா ராபாலாதா ராகாதாரா பைபிளை படிக்க படிக்க ஒரு வல்லமை அனல் நமக்குள்ளே இருந்து எழுவ ஆரம்பிக்கும். அது அப்படியே அந்நிய பாஷைகளாய் மாற ஆரம்பிக்கும். ஆவியானவர் உடனே ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். அப்பொழுது விண்ணப்பங்களை கொண்டு வருவார். நாவிலிருந்து விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஏறெடுக்க உதவி செய்வார். அப்படி ஜபிக்கிற ஜபங்கள் தான் உடனே பதிலை கொண்டு வரும். பல பேரோட வாழ்க்கையில ஏன் ஜபம் இல்லை, வேதம் இல்லைங்க. நம்மளுக்கு ஒரு பேர் இருந்தது ஆரம்பத்துல, நம்ம பேரு வேதக்காரன். என்னது? சத்தமா இன்னும் ஒரு நாள் நம்ம கையில பிரிண்டட் பைபிள்லாம் வர இப்பவே குறைஞ்சிட்டு வருது. இன்னும் ஒரு நாள் அதெல்லாம் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் நம்புறேன் இயேசு மகாராஜா வந்து நம்ம எடுத்து கொண்டு போயிருக்கா. புரிஞ்சவங்க கையை தட்டல்லையா? பலவிதமான உபதேசங்களிலே நாம் சிக்குண்டு சீரழியாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்ளுகிற ஒரே ஒரு வழி, நம்மளுடைய வழிகளை நம்மளுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற ஒரே வழி வேதவசனம். சொல்லுங்க, வேதவசனம் தானே இதுக்கப்புறம் எனக்கு ஜீவன். அப்பா கிட்ட பேசாம உலகத்தையே நான் பார்க்க மாட்டேன். சொல்ல வாயத்தர் நல்லேலூயா. வேதத்தை படிக்காம வேத வசனத்தை தியானிக்காம ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது நான் படிக்காம நான் வெளியே வர மாட்டேன். அப்பாடா சிறந்த ஆடி ஆப்பன் ஒரே ஒரு வசனத்தோடு நீ பாட்டிட்டார். பைபிள் கேலண்டர் இது பைபிளே வேண்டாம், கேலண்டர் ஒன்றே போதும், என் கிருபை உனக்கு போதும். ஆமென் ஆண்டவரே பேசிக்கிட்டு அப்படி கிடையாது. வேதத்தை பிரிச்சு அதுல இருக்கிற வெளிச்சத்தை என் கண்களின் வெளிச்சத்தோடு உட்பட்டு அப்படியே இணைய ஆரம்பிக்கும் போது என் உள்ளான ஆவியில என் உள்ளான ஆத்மாவிலே ஒரு அனலும் ஒரு அபிஷேகமும் எழும்ப ஆரம்பிக்கும். அது என் ஆத்மாவோ என் தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிற ஒரு நேரமாக, தேவன் எப்படி ஏதேன் தோட்டத்திலே சாயங்கால வேளையில் இறங்கி எப்படி உலாவுகிற நேரத்தில் அவர் வந்தாரோ, பகலில் குளிர்ச்சியான வேளையில வந்து அவனோடு கூட பேசினாரோ, அது பேசுகிற ஒரு காரியமாக என்னுடைய வேத வசனம் நடத்த ஆரம்பிக்கும். வேத வசனம் படிச்சாதான் நீங்க ஸ்திரப்படுவீங்க. நீங்க ஸ்திரப்பட்டாதான் இயேசு உங்களுடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. அல்லேலூயா. வசனம் இல்லாம பரலோகம் போக முடியாதுங்க. உண்மையை சொல்றேன், வசனம் இல்லாம எந்த காலத்தையும் பரலோகம் போகவே முடியாது. வசனத்தை படிப்பதுதான் மிக 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 முக்கியமான காரியம். வேதத்தை படிக்காம நீங்க இருக்கவே கூடாது. சாப்பிடாம கூட இருந்துருங்க, வேதத்தை தொடாம இருக்கவே இருக்காதீங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு கர்ஜித்துக் கொண்டிருக்கிற கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை எப்படியாகிலும் ஒரு விபத்தின் வழியாக, ஒரு கொள்ளை நோய் வழியாக, ஏதாகிலும் ஒரு அசுத்தத்தின் வழியாக நம்மை சிறைப்படுத்திக் கொண்டு அழித்து விட்டோம் என்று சொன்னால் நரகத்திற்கு கொண்டு போய் விடலாம் என்று அவன் எவ்வளவு ஆத்துமாக்களை அவனுடைய குறுகிய காலத்தில் எவ்வளவு பேர் வீழ்த்த முடியுமோ வீழ்த்தும்படிக்கு சுற்றி கொண்டிருக்கிறான். வேத வசனம் தான் நம்மை பாதுகாக்கும். வேதமும் கூட இல்லைன்னா, வசனமும் கூட இல்லைன்னா நிச்சயமா இயேசு கூட இருக்க முடியாது. வசனம் தான் இயேசு, இயேசுதான் வசனம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க கூட ஆண்டவர் பேசலையா, பைபிளை படிங்க, பேசுவார். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எதிர்கால திட்டங்களுக்கும் பதில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, இந்த சத்திய வேதத்துல மாத்திரமே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு முக்கியமான கன்செப்ட் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி. ஹலோ லிசன். பரிசுத்தமா இருங்கன்னு சொல்றதே கஷ்டமா இருக்குது உங்களுக்கெல்லாம். பரிசுத்தத்துக்குள்ள பிழையற்ற ஒரு சின்ன கருப்புள்ளி கூட உங்க பிழையில அது பரிசுத்தத்துல இருக்கக்கூடாது போல் இருக்கிறார். வாசிங்க சிஸ்டர், அதே வாசிங்க. பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி, பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. லிசன், லிசன், நல்ல கவனி. சபை முதல்ல எதுல ஸ்திரப்பட்டிருக்கணும் சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க. நான் பேசுறேன்னா சத்தமா பேசுங்க. முதல் காரியம் சபை எதுல ஸ்திரப்பட்டிருக்கணும்? வசனத்துல, வேத வசனத்துல. அப்படிதான் ஆதி திருச்சபை வளர்ந்தது. வேத வசனம் வளர வளர சீஷர்கள் பெருக தொடங்கினார்கள். சீஷர்கள் பெருக 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 சபை அப்படியே பெருசா மாறி கர்த்தர் உலகம் முழுவதும் கொண்டு வந்து விட்டார். இரண்டாவது, சபையில மிக முக்கியமாய் காணப்பட வேண்டிய ஒரு ஸ்திரம், ஒரு திடம், பரிசுத்தம். பரிசுத்தத்தை குறித்து அதிகமாய் வாஞ்சிக்கிற ஜனங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறார்கள். டிவி பார்க்கலாம், டிவி மட்டும் பாவம் கிடையாது. சிகரெட் பிடிக்கலாம், சிகரெட் மட்டும் பாவம் கிடையாது. போதை வஸ்துக்களை அனுபவிக்கலாம், அது மட்டும் பாவம் கிடையாது. விபச்சாரம் பண்ணலாம், அது மட்டும் பாவம் கிடையாது. இயேசுவை விட்டு பிரிந்து நாம் வாழுகிற எந்த காரியமும், ஏற்றுக்கொள்கிற எந்த காரியமும் பாவம் தான், அது பிழை தான். அதுவே இயேசுவோடு கூட இருப்பதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், தேவன் சொன்னார், நான் பரிசுத்தர். யாரு? கர்த்தர். கர்த்தர் பரிசுத்தர். ஆகவே நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், புரியல சொல்றது, என்ன பாருங்க, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் 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 ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க செய்கிற வேலையில கை திருட்டு கையா இருக்கா, இது பரிசுத்தம் கிடையாது, இது அசுத்தம். ஐயோ ஆண்டவரே, இது அசுத்தமான காரியம் வச்சு நான் தொட மாட்டேன். திருட்டு வேலையில கணக்கு வழக்கு எழுத மாட்டேன். ஹலோ, கேக்குதா? இடிக்குதா? சில பேருக்கு தப்பி செய்யறவங்களுக்கு இடிக்கும். யாருக்கும் தெரியாம நான் அந்த பொருளை தூக்கி பாக்கெட்ல விட்டு நான் வந்துருவேன். தோற்றம் 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 தோற்றம். பரிசுத்த பிழை. ஒரு அசுத்தமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கூட என்னுடைய சிநேகம் இருக்கிறதா, என்னுடைய ஐக்கியம் இருக்கிறதா? அப்போ நானும் பரிசுத்தத்திலே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? என்ன பாருங்க, எப்பொழுது நாம் தேவனை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத, பரிசுத்தமே தெரியாத ஒருவனோடு கூட நாம் தொடர்பு வைக்க ஆரம்பிக்கிறோமோ, பழக்கம் வைக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கே நம்மளுடைய பரிசுத்தம் மெல்ல குறைய ஆரம்பித்து விடும். சபை குறித்து ஒரு அசட்டை வந்துடும், தேவ மனுஷனை குறித்து ஒரு அசட்டையாக இருப்போம். தேவையில்லாத சில நேரத்தை செஞ்சுட்டு அதை துணிகரமா அதை நியாயப்படுத்தி பேசுவோம். நல்லா கவனிங்க, அவர் எப்போ வருவார். உங்களுடைய பரிசுத்தத்துல பிழை இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண பாருங்க. எப்போதான் வருவார்?
உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரத்தை வேத வசனத்தோடு கூட காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரோடு கூட மகத்துவமானவைகளை பேசி ஆண்டவருடைய வெளிப்பாடு, ஆண்டவரோடு கூட உறவாடுகிற, ஆண்டவரை துதிக்கிற, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த உறவோடு கூட இருக்கிற எவன் ஒருவன் பரிசுத்தவான். அதை விட்டு விலகுகிற யாவரும் பரிசுத்தத்தை மெல்ல இழந்து போகிறார். எதுக்கு நான் இதை பேசுறேன் அப்படின்னா, ரொம்ப கடைசி ஜஸ்ட் மிஸ்ல இருக்கிறோம். இந்த நேரத்துல, இந்த நொடி பொழுதுல தேவகுமாரன் வந்தாருன்னா நம்மளுடைய நிலை எப்படியா இருக்கும்? அதை நினைச்சு வாழ்ந்தா போதும், பரிசுத்தம் தானா வளர ஆரம்பித்து விட்டார். நீங்க எந்த செய்தி கேட்டாலும் நீதியை குறித்து அதிகமா கேளுங்க. நீதியை பிரசங்கிக்கிற ஊழியக்காரனுடைய செய்தி அதிகமா கேளுங்க. பரிசுத்தத்தை குறித்து அதிகமா பேசுகிற ஊழியக்காரனுடைய செய்திகளை கேளுங்க. தப்பு கிடையாதுங்க. ஏன்னா அவங்க நம்மளை வளர்க்குறாங்க, நம்மளுக்கே தெரியாது. வசனங்களை சொல்லி கொடுத்து நம்ம ஆவியில இன்னும் பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. சபத்தை குறித்து பேசுகிற தேவ மனுஷனை குறித்து அதிகமா பேசுங்க, கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கேட்கறதோடு நிப்பாட்டிக்கணும், அவளை ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் கூட எவ்வளவு செய்தி, எவ்வளவு ஊழியக்காரர்கள் பழக்கம் தான், ஆனா ஒரு லிமிட்டோடு வச்சுப்பேன் எதையுமே. ஆனால் என்னை வளர்த்த என் ஆவிக்குரிய மேய்ப்பனுக்கு மாத்திரமே நான் அடங்கி இருப்பேன். அல்லேலூயா, கையை தட்ட அல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, தூரத்தை தான் அவங்களுடைய செய்தி நம்மளுக்கு பார்த்துடுறோம். அந்த செய்தியை வச்சு நம்ம என்ன நம்பிடுறோம்னா, அவங்க சரியா இருப்பாங்கன்னு நினைச்சிடுறோம். அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள காரியம் வேற, அது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம மேய்ப்பனை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம பல நேரத்துல பழகுறோம், கூடவே இருக்கிறோம், சகலவற்றையும் அனுபவிக்கிறோம். நமக்காக ஓடி வராங்க, நம்ம ஓடி போறோம். ஸோ ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்பி இருக்கலாம். ஆனால் எங்களா மாதிரி ஊழியக்காரங்க என்னைக்குமே ஃபாலோ பண்ணாதீங்க. எங்களா மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றவங்க, எங்களா மாதிரி அப்படியே நல்லா பேசுறவங்க, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நாங்க தான் அப்படியே அப்படின்னு காட்டுறவங்களெல்லாம் தயவுசெய்து ஃபாலோ பண்ணாது. செய்தி கேட்குறதோ நிப்பாட்டிங்க, பக்கத்துல சொல்லுங்க அதோ நிப்பாட்டிங்க, அதுக்கு மேல ஏறக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பரிசுத்தத்தையும் நீதியையும் தேவ வசனத்தை போதிக்கிற ஒரே ஒரு ஸ்தலம் இந்த பிழை மாத்திரமே. இயேசு வரப்போகிறார், நாம் எப்படி இருக்க போறோம்? பரிசுத்தமாக இருக்க போறோம். நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருந்து எப்பொழுது இயேசு மகாராஜா வருவாரோ அன்றைக்கு நான் அவரோடு கூட இணைந்து என்றென்றைக்கும் நித்தியமாய் அவரோடு கூட அரசாளும்படியான ஒரு வாழ்வை எதிர்நோக்கி நான் இந்த பூமியை வெறுத்து, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆசைகளையும் நான் வெறுத்து, நீதியை குறித்து எப்பொழுதும் ஆண்டவருடைய அவருடைய சமூகத்தை குறித்து வாஞ்சிக்கிற தேவ மக்களாய், சபை மக்களாய் மாற ஆரம்பிக்கும் பொழுது இயேசு ஒரு நாள் வருவார். அவரோடு கூட இருக்கும்படிக்கு நம்மை மத்தியாக எடுத்துக் கொள்வார். அவரோடு கூட சந்தோஷத்தை மாத்திரமே அனுபவித்து வாழும். அப்படி கண்களை மூடி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே உங்ககிட்ட நான் பேசாம இந்த நாட்கள் தான் அதிகம். உண்மையை சொல்லுங்க, இருதயத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட பேசணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீங்க உங்க மனசுலயே பேசுங்க. நான் பேசுறது பேசுறேன், ஆனால் உங்களை ஆவியை உணர்த்துகிற ஜெபத்தை மாத்திரம் நீங்க நேரெடுத்தால் போதும். உங்களை அறியாம நான் போன தூர நாட்கள் தான் அதிகம். நீங்க இதை செய்யலாம் சொல்லி அதை செஞ்ச நாட்கள் தான். இப்போ நீங்களும் இயேசுவும் பேச ஆரம்பிக்கிற நேரம். உங்களை யார் பார்க்கறாங்களா நீங்க பார்க்காதீங்க. நீங்க கண்ணை மூடும் போது உங்களுக்குள்ள இருக்கிறதா உள்ளான மனுஷன் கண்ணை திறந்து இயக்கத்தோடு இயேசுவை பார்க்கலாம். ரபாலா சந்தா ரபா, நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். என் மீது பலிபீடத்துல தேவனுடைய சமூகம் இறங்கி இருக்கிறதை நான் உணர்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரிபா ஹந்தரா தலபாலா சந்தரா தே ரஹதரா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நான் எவ்வளோ முறை என்னுடைய சுய இச்சைக்காக மறுதளிச்சிருக்கிறேன். உண்மையை சொல்லு ஆண்டவரே, உமக்காக நான் எதையும் செய்யாம என் சுய விருப்பத்திற்காகவே, சுய நலனுக்காகவே உங்களை மறுதளித்து வாழ்ந்திருக்கிறேன். உங்களை விட்டு பல நேரத்தில் நான் பாவம் செய்ய விரைந்து ஓடி இருக்கிறேன். அப்பா ரபாலா சண்டரா ரபா ரேஹாதனா தாதா ரபா ரேஹாதலோ சண்டரா. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள்கிட்ட நான் டெய்லி பேச வேண்டிய நானு பல நாட்கள் பேசாமலே இருந்திருக்கிறப்பா. கடமைக்குலாம் சபைக்கு வந்து போன நாட்கள் அதிகமாக இருந்தது.
இன்றைக்கு என்னோடு கூட பேசின தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவரே, இன்றைக்கு என் கூட பேசிருக்கிறீங்கப்பா, நீதியை குறிச்சு பேசிருக்கிறீங்களே, உங்க வசனத்தை குறிச்சு எங்க கூட பேசிருக்கிறீங்களே, வசனத்தை படிக்காம இருந்த நாட்களை உணர்த்தி இருக்கிறீங்களே, செல்போன் கையுமா என்னுடைய வாழ்க்கையை அலைந்து திரிந்ததை நீர் அறிந்திருக்கிறீரே. என் வாழ்க்கையில செல்போனை தவிர வேற எதையுமே செய்ய பிடிக்காமல் நான் வாழ்ந்தேனே. நான் செல்போனை மட்டுமே அதிகமா என்னுடைய பக்கத்துல வச்சு, என் கிட்டே வச்சு, என் பாக்கெட்ல வச்சு, என் கையில வச்சு நான் சுத்தி அந்தவரே உங்களை விட்டு நான் தூரமா இருந்தேனே. இன்னைக்கு இந்த வேத வசனத்தை தூக்க முடியாம, வசனத்தை சுமக்க முடியாம வாழ்ந்தனே. இன்றைக்கு என் வாழ்க்கையை மாற்றுவீராக. இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற அசுத்த வாழ்க்கைக்கு நேரம் என்னை தீவிரித்துக் கொண்டனே. உலகத்தினுடைய பாவங்களையும் ஆசைகளையும் இச்சைகளையும் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தனே. எனக்கு உணர்த்தி வித்தரை நன்றி ஆண்டவரே. எல்லாம் வாழ்த்து சொல்லுங்க, உணர்த்தி வித்தரை நன்றி அப்பா, சிறப்படுத்தினரே நன்றி, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தினரே நன்றி, உங்களுடைய வருகைக்கு எங்களை தெரிந்து கொண்டே உமக்கு நன்றி, உங்களுடைய வருகைக்காக எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீரே நன்றி. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று உண்மையா பாருங்க சிஸ்டர் அண்ட் பிரதர். நீங்க ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு வாழ்க்கை அந்த அழகான கண்கள் உங்களை பார்த்ததுனாலே, உங்கள் மீது கண் நோக்கமா இருந்ததுனாலே, இப்ப நீங்க பாட போற ஒரு பாடல் வரிகள் உள்ளத்திலிருந்து பாடி ஆண்டவரிடத்துல நீங்கள் ஒப்புரவாகிற நேரமாக, இது தேவனை சந்திக்கிற நேரமாக மாறுகிறது. இப்பொழுது ஆண்டவரை பார்த்து உண்மை முத்துவமான ஒரு வார்த்தையோடு, ஒரு பொருத்தனையோடு, ஒரு உடன்படிக்கையோடு, ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து